அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளி இரா பாண்டியன். மனிதனுக்கு தெரிந்த இயற்கையின் இரகசியங்கள் கடுகு அளவுதான். மனிதனுக்கு தெரியாத இயற்கையின் இரகசியங்கள் உலக அளவு, ஏன் உலக அளவும் இருக்கலாம், அதற்கு மேலாகவும் இருக்கலாம். 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் பக்திமான், இன்னொருவர் வேலை காசு என்று ஓடிக்கொண்டே இருப்பவர். பக்திமான் தன்னுடைய நண்பரை பார்த்து சொன்னார், நண்பா, நீ வேலை காசு என்றே ஓடிக்கொண்டிருக்கிறாய். நீ தினந்தோறும் கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்கு, இன்னும் உனக்கு நல்லது நடக்கும் என்றார். அதுக்கு நண்பர் சொன்னார், வணங்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, ஆனால் நேரம் கிடைக்கவில்லை நண்பா என்று சொன்னார். உடனே பக்திமான் சொன்னார், கோயிலுக்கு சென்று நீ கடவுளை வணங்க வேண்டாம், உன் வீட்டில் இருந்து கொண்டாவது கடவுளை வணங்கு என்றார். அதற்கு நேரமில்லை, வேலை இருக்கிறது என்று சொன்னார் நண்பர். இப்படி சொல்லாதே, நீ தினந்தோறும் சாப்பிடும் போதாவது ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக என்று சொல்லிக்கொண்டே உணவு சாப்பிட்டு கொண்டு நீ சென்றால் உனக்கு நல்லது நடக்கும். சாப்பிடும்போது கூடவா நீ இது சொல்லக்கூடாது என்றார் பக்திமான். ஆமாம் சொல்லலாம், ஆனால் எனக்கு நேரம் இல்லை என்பா, சற்று கடினமாக இருக்கிறதே என்று சொன்னார் அந்த ஓடுபவர். உடனே பக்திமான் சொன்னார், சரி, நீ அதை செய்ய வேண்டாம், உன் நெற்றியில் திருநீரை வைத்து கொண்டு நீ வெளியே செல், அப்படி சென்றால் உனக்கு நல்லது நடக்கும் என்றார் பக்திமான். நான் எங்கே பொட்டலத்தை பிரிப்பது, எங்கே திருநீரை எடுப்பது, எப்படி நெற்றியில் வைப்பது, ஓடுகின்ற நேரத்தில் எப்படி இதை செய்வது, எனக்கு நேரமில்லை நண்பா என்றார் ஓடுபவர். உடனே பக்திமான் சொன்னார், நீ திருநீரை பூசிக்கொள்ள வேண்டாம், யாராவது திருநீரை பூசியிருக்கிறாரே அவரையாவது நீ பார். திருநீரை பூசியிருப்பவரை நீ பார்த்தாலே உனக்கு நல்லது நடக்கும். அப்படி தினந்தோறும் செய். அப்படி தினந்தோறும் உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்டார். ஓ, செய்கிறேனே என்று ஒத்துக்கொண்டார். ஏன் தெரியுமா, தன்னுடைய எதிர் வீட்டுக்காரர் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு தான் வெளியே செல்வார், அதை பார்த்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இவர் இதனை ஒத்துக்கொண்டார். இவர் தினந்தோறும் வெளியே செல்லும்போது எதிர் வீட்டுக்காரரை பார்ப்பார், அவர் திருநீரை பூசியிருப்பார், உடனே சென்று விடுவார். இது தினந்தோறும் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் இந்த ஓடுபவர் வெளியே செல்லும்போது அந்த திருநீர் பூசிய எதிர் வீட்டுக்காரரை காணவில்லை. ஐயோ, நாம் இதை ஒத்துக்கொண்டோமே, இன்று திருநீரை நான் பார்க்கவில்லையே, எப்படியாவது பார்க்க வேண்டுமே என்று எதிர் வீட்டுக்காரரை விசாரித்தார். அவர் ஒரு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்றார்கள். உடனே தோட்டத்தை நோக்கி ஓடினார். தோட்டத்தை நோக்கி ஓடும்போது அங்கே திருநீரை பூசிக்கொண்டு அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த வேலை செய்து கொண்டிருந்த அவர் தோட்டத்திலிருந்து ஒரு புதையலை எடுத்தார். அந்த புதையலை எடுத்து கொண்டிருக்கும் போது இந்த நண்பர் ஓடி போய் அந்த திருநீர் பூசியிருந்தாரே நெற்றியில், அவரை பார்த்து விட்டார். உடனே நான் பார்த்து விட்டேன் என்று சொல்லி கத்திக்கொண்டே ஓடிவிட்டார். ஐயோ, என்னுடைய புதையலை பார்த்து விட்டானே, இந்த தோட்டத்தில் எடுத்த புதையலை பார்த்து விட்டானே என்று எதிர் வீட்டுக்காரர் எண்ணினார். ஆனால் அந்த நண்பர் புதையலை பார்க்கவில்லை, நெற்றியில் பூசியிருந்த திருநீரை பார்த்துவிட்டு தான் ஓடினார். ஆனால் இவர் அப்படி நினைத்து கொண்டார். உடனே இவனுக்கு ஏதேனும் நாம் பங்கு தர வேண்டும், எடுத்த புதையலில் அவனுக்கு பாதி தர வேண்டும் என்று எண்ணி உடனே அந்த வேலை என்று ஓடிக்கொண்டிருந்த அந்த நண்பரை பார்த்தார். பார்த்து, தம்பி, நான் எடுத்த புதையலை நீ பார்த்து விட்டாய், அதனால் எனக்கு கிடைத்ததில் உனக்கும் பாதி என்று அந்த நண்பனிடம் பாதி கொடுத்தார். பாதி பொருட்கள் கொடுத்தவுடன் அவன் அப்பொழுதுதான் யோசித்தான், ஆஹா, திருநீர் பூசியதை பார்த்ததுனாலேயே நமக்கு பாதி பொருள் கிடைத்திருக்கிறது என்றால், நாம் நெற்றியில் திருநீரை பூசினால் எம்மோம் பொருள் நமக்கு கிடைத்திருக்கும். எப்படி யோசிக்கிறான் பாருங்க. திருநீர் பூசிய நண்பரை பார்த்ததனாலேயே நமக்கு பாதி பொருள் கிடைத்தது என்றால், நாம் நெற்றியில் திருநீரை பூசியிருந்தால் என்னென்ன பொருள் நமக்கு கிடைத்திருக்கும் என்று ஆச்சரியப்பட்டான்.
இனிமேல் நான் தினந்தோறும் திருநீரை பூசிக்கொள்வேன் என்று திருநீரை பூச தொடங்கிவிட்டான். இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கதை. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.